பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு கிறிஸ்தவரா இருக்கிற ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது நியாய தீர்ப்பு. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி இப்போ தேவனுடைய வலது பாரசத்துல வீற்றிருக்கிறார் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு எழும்பி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்ப வருவார் அப்படிங்கறத குறித்து புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்குது. இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாவது வருகையை குறித்து கிறிஸ்துவர்களா இருக்கிற நாம் நிறைய நேரத்துல அதை மறந்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திட்டங்களை நம்ம அமைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மேல நியாயம் தீர்ப்பதற்காக ஒவ்வொரு ஜனங்களையும் நியாயம் தீர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகையில வருவார். நீதிமான்களும் துன்மார்க்கர்களும் எல்லாருமே நியாயம் தீர்க்கப்படுவார்கள் அப்படிங்கறது குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை குறித்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்துல யோவான் இரண்டு விதமான மக்களை பிரிக்கிறார். ஒண்ணு, இந்த வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டியும் படைத்த பிதாவாகிய தேவனை பின்பற்றக்கூடியவங்க, தேவனை தொழுது கொள்ளக்கூடியவங்க, இயேசு கிறிஸ்துனுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து இந்த பூமியில வாழக்கூடியவங்க. இன்னொன்னு, வலு சர்ப்பத்தினுடைய தூதனா இருக்கக்கூடிய மிருகத்தையும் வணங்கக்கூடிய ஒரு கூட்டம். தேவனுடைய பிள்ளைகளா இயேசுனுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடியவங்க இயேசு கிறிஸ்து மூலமா கிடைக்கக்கூடிய பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கமும், வலு சர்ப்பத்தினுடைய தூதனா இருக்கக்கூடிய இந்த பூமியினுடைய அதிகாரத்தையும் மிருகத்தையும் வணங்கக்கூடியவங்க, மிருகத்தை பின்பற்றக்கூடியவங்க, இந்த உலகத்தை பின்பற்றக்கூடியவங்க தேவனுடைய கோபாக்கினையை பெற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறது வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்தினுடைய மிக முக்கியமான கருத்தா இருக்கு. இந்த வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்துல நான் இயேசுவோடு சீயோன் மலையில இருக்க போறேன்னா மிருகத்தோடு நகரத்துக்கு புறம்பே தேவனுடைய கோபாக்கினையை பெற்றுக்கொள்ள போகிறேனா அப்படிங்கறத குறித்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்துல 6 வசனத்துல தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க சீயோன் மலையில இயேசுவோடு இருக்கிறத பார்த்தோம். அதாவது சீயோன் மலை அப்படிங்கிறது அவருடைய சபை. வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்திலிருந்து அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் வரைக்கும் யோவான் எதை பார்க்கிறாரு அப்படிங்கறத குறித்து நாம் பார்க்கிறோம். யோவான் 6 தூதர்களை பார்க்கிறார். இந்த 6 தூதர்களுமே தேவனுடைய செய்தியை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருந்தாங்க. போன வீடியோல முதல் 3 தூதர்களுடைய செய்தியை குறித்து பார்த்தோம். இந்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய 3 தூதர்களுடைய செய்தி என்ன அப்படிங்கறத குறித்து பார்க்கணும். இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை படிக்கிற ஒருத்தர் மிக முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் எழுதப்பட்ட காலகட்டத்தை அவர் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தினுடைய நோக்கத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் முதல் நூற்றாண்டில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக எழுதப்பட்டது. நீரோவினாலையும் டொமோஷியனாலையும் இன்னும் மீதி இருக்கக்கூடிய ரோம அரசாங்கத்தினாலையும் கஷ்டப்பட்ட, அதிகாரத்தினால் கஷ்டப்பட்ட முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் எழுதப்பட்டது. இந்த செய்தியையும் இந்த காலகட்டத்தையும் ஒரு புரிந்து கொண்டு இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை படிக்கும் போது இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒருத்தருக்கும் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் பொருந்தக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முதல் நூற்றாண்டில் நடக்க வேண்டியதா இருந்தது. அது நம்மளுடைய எதிர்காலத்தில் நடக்க வேண்டியவைகள் கிடையாது. வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்துல யோவான் ஒரு அறுவடையினுடைய காட்சியை பார்க்கிறார். இந்த அறுவடையினுடைய காட்சி நியாய தீர்ப்போடு பொருந்தக்கூடியதா இருக்குது. இப்ப இந்த நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது ரோம ராஜ்யத்தின் மீது வரக்கூடிய நியாய தீர்ப்பா அல்லது இயேசுனுடைய இரண்டாவது வருகையில எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய நியாய தீர்ப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்துல இந்த அறுவடையினுடைய காட்சியை பார்க்கும்போது இந்த நியாய தீர்ப்பு ரோம ராஜ்யத்தின் மீது தேவன் ஏற்படுத்தக்கூடிய நியாய தீர்ப்பு இது குறிக்கிறதா இருக்குது. அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையில எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த பொதுவான நியாய தீர்ப்பை இது குறிக்கக்கூடியதா இருக்கு. ஆனா இந்த வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க போற இந்த காட்சிகள் நியாய தீர்ப்பை மையப்படுத்தி இருக்குது அப்படிங்கிற குறித்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது ரோம ராஜ்யத்தின் மீது இருந்த நியாய தீர்ப்பா இருந்தாலும் சரிதான், அல்லது இயேசுனுடைய இரண்டாவது வருகையின் மேல இருக்கக்கூடிய நியாய தீர்ப்பா இருந்தாலும் சரி. வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் இந்த வசன பகுதியை படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு விவசாயிய கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க ஒரு விவசாயியா இருக்கீங்க. ஒரு விவசாயினுடைய வாழ்நாள்ல எந்த நாள் மிகவும் சந்தோஷமான நாளா இருக்கும் அப்படிங்கிறத குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு விவசாயினுடைய வாழ்நாள்ல அந்த விவசாயி விதை விதைத்து, தண்ணீர் பாய்த்து,
தன்னுடைய பயிர்களை பாதுகாத்து எல்லாமே ஒரே ஒரு நாளுக்காக, அந்த நாள் தான் என்ன அப்படின்னா அறுவடை. ஒரு விவசாயினுடைய வாழ்நாள்ல அறுவடை அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் வாய்ந்த ஒரு நாளா இருக்கும். விதை விதைத்த உடனே பயிர்கள் முளைக்காது. விதையை நிலத்துல போட்ட அடுத்த நாளே நம்ம பலனை எதிர்பார்க்க முடியாது. அந்த அறுவடை அப்படிங்கிற ஒரு நேரத்திற்கு காலம் தேவைப்படுது. அதே போலதான் அந்த விவசாயினுடைய அறுவடை காலகட்டத்துல அந்த விவசாயப்படக்கூடிய சந்தோஷத்தை போல வேற எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. ஏன்னா அவன் விதைத்த விதைகள் பயிரா மாறி கனியை தரக்கூடிய நிலைமையில இருக்கு. அதே போலதான் வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்துல 14வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்குற இந்த காட்சிகள் ஒரு அறுவடையின் காட்சியை காட்டக்கூடியதா இருக்குது. ஒன்று பயிர், இன்னொன்று பழுத்த திராட்சை பழம். இந்த இடத்துல பயிர் அப்படிங்கிறது தேவனுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் காட்டக்கூடியதாகவும், பழுத்த திராட்சை பழம் மிருகத்தை பின்பற்றக்கூடிய மக்களை காட்டக்கூடியதாக இருக்குது. யோவான் என்ன காட்சியை பார்க்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 14வது வசனத்துல, பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதை கண்டேன். இந்த இடத்துல யோவான் எதை பார்க்கிறார் அப்படிங்கிற குறிச்சு பாரு. யோவான் முதல்ல வெண்மையான மேகத்தை பார்க்கிறாரு. ரெண்டாவது அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனாய் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறாரு. அவருடைய தலையில பொற்கிரீடம் இருக்கிறத பார்க்கிறாரு. அவருடைய கையில கருக்குள்ள அரிவாள் இருக்கிறத பார்க்கிறார். இந்த காட்சிகள் எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தத்தை உடையதா இருக்குது. முதல்ல வெண்மையான மேகம் அப்படிங்கிற எதை காட்டக்கூடியதா இருக்குது. வெள்ளை கலர் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வெள்ளை கலர் அப்படிங்கிறது பரிசுத்தத்தை காட்டக்கூடியதாக இருக்குது. மேகம் அப்படிங்கிறது தேவனுடைய பிரசன்னத்தையும் மிக முக்கியமா நியாய தீர்ப்பை காட்டக்கூடியதா இருக்குது. ஏசாயா புஸ்தகம் 19வது அதிகாரம் 1வது வசனத்திலையும், வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலையும் தேவன் இயேசு கிறிஸ்து மேகத்தின் மேல் வருகிறார், நியாயம் தீர்க்கிறதுக்காக வருகிறார் அப்படிங்கிற குறித்து நம்ம பார்ப்போம். அப்போ நியாய தீர்ப்பு அப்படிங்கிறத பிரதிபலிக்கக்கூடியதா மேகம் இருக்கு. மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இது யார் அடையாளப்படுத்துது அப்படின்னா இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தியிருக்கு. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம படிக்கலாம். அடுத்த ஒரு விஷயம் பாருங்க, கருக்குள்ள அரிவாளை உடையவர். ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிக்கு தன்னுடைய பயிர்களை அறுத்து பிரிக்கிறதுக்கு இந்த கருக்குள்ள அரிவாள் தேவைப்படும். ஏன்னா ஒரு விவசாயினுடைய நிலத்துல பயிர் மட்டுமே விளைஞ்சிருக்காது. அந்த பயிரோடு சேர்ந்து களைகளும் தேவையில்லாத செடிகளும் விஷ செடிகளும் பிரயோஜனமே இல்லாத செடிகளும் இருக்கும். இந்த விவசாயி இந்த கருக்குள்ள அரிவாளை வச்சு என்ன பண்ணுவார்னா, தேவையில்லாத பிரயோஜனமே இல்லாத களைகளையும் செடிகளையும் வெட்டி அவர் தூர எறிஞ்சிருவார். இந்த களைகளையும் பயிரையும் பிரிக்கிறதுக்கு இந்த கருக்குள்ள அரிவாள்கள் பயன்படும். யோவேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம் 14வது வசனம், ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக, சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாயம் தீர்க்க அங்கே நான் வீற்றிருப்பேன். பயிர் முதிர்ந்தது, அரிவாளை நீட்டி அருங்கள், வந்து இறக்குங்கள். ஆலை நிரம்பி இருக்கிறது, ஆலையின் தொட்டிகள் வழிந்தோடுகிறது, அவர்களுடைய பாதகம் பெரியது. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரள் திரளாய் இறங்குகிறார்கள், நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது. இந்த இடத்துல தேவன் சகல ஜாதிகளையும் தேசங்களையும் நியாய தீர்ப்பார் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக இந்த நியாய தீர்ப்பினுடைய காட்சியும் காட்டப்பட்டிருக்கு. இந்த நியாய தீர்ப்புல தேவன் பிரிக்கிறதுக்காக ஒரு அரிவாளை பயன்படுத்துகிறார். தேவன் நியாய தீர்ப்புக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த கருக்குள்ள அரிவாள் என்ன அப்படிங்கிற பார்க்கணும். ஏன்னா இந்த கருக்குள்ள அரிவாள் அப்படிங்கிறது பிரிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம். அப்போ தேவன் எதை வைத்து இந்த பயிர் என்னுடையது அப்படின்ட்டும் இந்த கலை அக்னிக்குரியது அப்படின்னு பிரிக்கிறார் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. யோவான் 12வது அதிகாரம் 48வது வசனத்துல இயேசு சொல்லும் போது, நான் ஒரு மனிதனை நியாயம் தீர்க்க மாட்டேன், ஆனா நான் சொன்ன வசனங்கள் ஒரு மனிதனை நியாயம் தீர்க்கும் அப்படிங்கிறார். புதிய ஏற்பாட்டின் கீழே வாழ்ந்த ஒரு மனிதன் புதிய ஏற்பாட்டின்படி நியாயம் தீர்க்கப்படுவார். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஒரு மனிதன் பழைய ஏற்பாட்டின்படி நியாயம் தீர்க்கப்படுவார். பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தின்படி, அது மோசையா இருந்தாலும் சரிதான், தாவீதா இருந்தாலும் சரிதான், சாலமோனா இருந்தாலும் சரிதான், அவங்க யாரா இருந்தாலும் சரிதான், பழைய ஏற்பாட்டின்படி வாழ்ந்தவங்க பழைய ஏற்பாட்டின்படி நியாயம் தீர்க்கப்படுவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்துக்கு பிறகு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுமே புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி நியாயம் தீர்க்கப்படுவாங்க. யாக்கோபு புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல, சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணம்
நம்ம நியாயம் தீர்க்கிறது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். தேவனுடையவர்களையும் தேவன் இல்லாதவர்களையும் பிரிக்கிறதுக்கு தேவன் எதை பயன்படுத்துகிறார் அப்படின்னா இயேசுவினுடைய சுவிசேஷத்தையும் இயேசுனுடைய வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மனிதர்களை நியாயம் தீர்க்கக்கூடியதா இருக்குது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 14வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதுக்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். இங்க யோவான் பார்க்கிறது 4வது தூதன். 4வது தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவனாகவும் மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதுக்கு காலம் வந்தது, உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் அப்படின்னு படிக்கிறோம். 16வது வசனத்துல, அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார், பூமியின் விளைவு அறுப்புண்டது. சபையை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? சபை அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சபை குறித்து போதுமான புரிதலும் அறிவும் இல்லாத ஒருத்தரால புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவரா இருக்க முடியாது. இல்ல நீங்க ஒரு கிறிஸ்தவரா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா புதிய ஏற்பாட்டினுடைய சபையை நீங்க தெரிஞ்சிருக்கணும். புதிய ஏற்பாட்டினுடைய சபையினுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சிருக்கணும். சபை அப்படிங்கிறனுடைய கிரேக்க வார்த்தை எக்லீசியா. இந்த எக்லீசியா அப்படிங்கிறனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா வெளியே அழைக்கப்பட்ட ஜனங்கள், வெளியே அழைக்கப்பட்ட கூட்டம், இல்லைன்னா ரட்சிக்கப்பட்ட கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த பொல்லாத உலகத்திலிருந்து, பிசாசின் கீழே இருக்கக்கூடிய இந்த மோசமான உலகத்திலிருந்து தேவன் தன்னுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்ட மக்களை தனியா பிரித்தெடுத்து அவருடைய வீடா இருக்கக்கூடிய சபையில வச்சிருக்கார். இந்த சபை அப்படிங்கிறது தேவனுடைய வீடா, தேவனுடைய நகரமா, தேவனுடைய ராஜ்யமா இருக்குது. யூதா புஸ்தகம் 1வது அதிகாரத்துல இயேசுவினால் காக்கப்பட்ட சில பேரை குறித்து நம்ம படிப்போம். யார் இயேசுவினால் காக்கப்பட்டவர்கள் அப்படின்னா, யாரெல்லாம் இயேசுவினுடைய சபையில, கிறிஸ்துவின் சபையில இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இயேசுவால் காக்கப்பட்டவங்க. இப்போ தேவனுடைய வார்த்தையா இருக்கக்கூடிய, கிறிஸ்துவனுடைய வார்த்தையா இருக்கக்கூடிய இந்த கருக்குள்ள அருவாள் மோசமான உலகத்துல சில பேர்களை பிரித்தெடுத்து, சில பேர்களை தனியா பிரித்தெடுத்து சபையில சேர்க்கக்கூடியதா இருக்கு. இப்ப சபையில இருக்கிறவர்களும் இந்த உலகத்துல இருக்கிறவர்களும் இதே வார்த்தையினாலதான் நியாயம் தீர்க்கப்பட போறாங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துல 36வது வசனம், அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரமாய் தீர்த்து கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியிடத்தில் போகிறோம். இங்க தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்த சில யூதர்ல பார்த்து பவுல் சொல்லும் போது, உங்களை நீங்களே நியாயம் தீர்த்துக் கொள்றீங்க, நீங்க தேவனுக்கு அபாத்திரரா இருக்கிறதுக்கான காரணம் நீங்க தான். ஏன்னா நீங்க தேவனுடைய வார்த்தையை புறம்பாக்குறீங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல அப்படிங்கிறார். தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை நியாய தீர்த்து நான் நித்திய ஜீவனுக்குரியவனா, நித்திய ஜீவனுக்கு இல்லாதவனா அப்படின்னு காமிக்குது. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை கீழ்ப்படியக்கூடிய ஒருத்தர் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவரா, சபையில சேர்க்கப்படக்கூடியவரா இருக்கிறார். இந்த சபை தான் பரலோகத்துக்கு போகக்கூடியதா இருக்கு. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 14வது அதிகாரத்துல 17வது வசனம், பின்பு வேறொரு தூதன் கருக்குள்ள அறிவாளை பிடித்து கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்னியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அரித்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடு சொன்னான். இங்க 5வது தூதனையும் 6வது தூதனையும் பார்க்கிறோம். இந்த 5வது தூதன் 6வது தூதனை நோக்கி நீ அறுத்து விடு அப்படின்னு சொல்றாரு. எதை அறுத்து விடு அப்படின்னா, இதுக்கு போன வசனத்துல இயேசு கிறிஸ்து பயிர்களை அறுத்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனா இந்த வசனத்துல 6வது தூதன் தன்னுடைய கருக்குள்ள அருவாளை வைத்து அறுத்து அதற்கான நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். இதுல பயிர் அவர் அறுக்கல, அதுக்கு பதிலா பழுத்திருக்கக்கூடிய திராட்சை பழங்களை அறுக்கிறார். இந்த பழுத்துள்ள திராட்சை பழங்கள் அப்படிங்கிறது துன்மார்க்கத்தில் நிறைந்திருக்கக்கூடிய, பாவத்துல பொங்கி போயிருக்கக்கூடிய ரோம ராஜ்யத்தையும் இந்த உலகம் எல்லாத்தையும் காண்பிக்கக்கூடியதா இருக்கு. இந்த 6வது தூதன் எங்கிருந்து புறப்பட்டு வந்தான் அப்படின்னு பாக்குறோம் பாருங்க. பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்தான் அப்படின்னு படிக்கிறோம். இந்த பலிபீடத்தை ஏங்க காண்பிச்சிருக்கணும்? வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்துல யோவான் முத்திரைகள் உடைக்கப்படும் போது தேவனுடைய வார்த்தை நிமித்தமா கொல்லப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்கள் பலிபீடத்திலிருந்து தேவனை நோக்கி கத்துவதை அவர் பார்த்திருப்பார். தேவன் உங்களுக்காக பழி வாங்குகிறார் அப்படிங்கறது காண்பிக்கிறதுக்காக இந்த இடத்துல பலிபீடம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு. 19வது வசனம், அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினி என்னும் பெரிய ஆலையில் போட்டான். நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலயத்திலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 500 100
ஸ்தாதி தூரத்திற்கு இரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. இந்த இடத்துல கவனிங்க, இந்த 6வது தூதன் இந்த பழுத்து இருக்கக்கூடிய இந்த திராட்சை பழங்களை, துன்மார்க்கத்துல விளைவா இருக்கக்கூடிய அந்த திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை அப்படிங்கக்கூடிய பெரிய ஆலையில போடுறாரு. இந்த ஆலையில அந்த திராட்சை பழங்கள் மிதிக்கப்படுது. அப்படி மிதிக்கப்படும் போது அதனுடைய ரத்தங்கள் அந்த ஆலையிலிருந்து பொங்கி பெருகி ஓடக்கூடியதா இருக்கு. இந்த ஆலை எங்க இருக்கு அப்படின்னு கவனிச்சு பாருங்க. நகரத்துக்கு புறம்பே இருக்குது அப்படி படிக்கிறோம். இந்த நகரத்துக்கு புறம்பே அப்படிங்கிறது தேவனுடைய சமூகத்திலிருந்து விலக்கப்பட்ட இடமா இருக்கு. இது சபைக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்களை காண்பிக்கக்கூடியதா இருக்கு. இதே மாதிரியான மொழி நடை பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏசாயா புஸ்தகம் 63வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும், உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்கள் மேல் தெரித்தது, என் உடுப்பையெல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். இங்க பழைய ஏற்பாட்டிலையும் கூட துன்மார்க்கருக்கு விரோதமா தேவனுடைய கோபத்தை காட்டும் போது இதே மொழி நடையை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ நியாய தீர்ப்பு எவ்வளவு பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற குறித்து யோசிச்சு பாருங்க. தேவனுடைய நியாய தீர்ப்புல தேவனுடைய உக்கிரமான கோபம் துன்மார்க்கர் மேல இருக்கும். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத ஒவ்வொரு மனிதர்கள் மேலையும் நியாய தீர்ப்பு மிகவும் மோசமானதா இருக்கும் அப்படின்னு படிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் பயிரா இருக்கிறேனா இல்ல தேவனுடைய கோபாக்கினியினுடைய ஆலைக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த பழுத்த திராட்சை பழத்தை போல இருக்கிறானா? நான் தேவனுடைய பயிரா இருக்கிறதும் பழுத்த திராட்சை பழமா இருக்கிறதும் நான் என்னை அறுக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டு சட்டத்திற்கு கீழ்ப்படுகிறேனா அப்படிங்கிறதுல இருக்கு. ஒருவேளை புதிய ஏற்பாட்டு சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நான் இயேசுவால் உருவாக்கப்பட்ட சபையில இருப்பேன் அப்படின்னா நான் பயிரா இருப்பேன். இந்த பயிரை இயேசு கிறிஸ்து அறுத்து அவருடைய ஆலையில சேர்க்கக்கூடியவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் சீயோனும் மலையில இயேசுவோடு இருக்க போறேனா இல்ல நகரத்துக்கு புறம்பே தேவனுடைய கோபாக்கினைக்கு நேராக இருக்க போறேனா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து தொடர்ந்து படிக்கலாம். சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன. எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரதர் செலின் 9790234583 மற்றும் 784502183.